100 کیلوگرم طلاست. 100 کیلوگرم طلاست. 100 کیلوگرم طلاست که این کار. கிறிஸ்டியன் நெட்வொர்க் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். இஸ்ரேல் பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் மற்றும் அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இவர்களை கொல்லும் நபருக்கு, அதாவது இவர்களை எலிமினேட் செய்யும் நபர்களுக்கு 100 கிலோ தங்கம் வழங்க இருப்பதாக ஈரானை சார்ந்த ஒரு நபர் அறிவித்துள்ளார். இந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டு வருகிறது. இதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள். அதில் ஒரு சில உண்மைகள் வெளியாகி உள்ளது. அதாவது போராளிகள் என்று சொல்லி உலகை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தீவிரவாத கூட்டத்தின் ஒரு சில உண்மைகள் வெளிவந்துள்ளது. இதை பற்றியும் மேலும் ஒரு சில முக்கியமான கருத்துக்கள், அதாவது நம்முடைய பகுதிகளில் இருந்து கொண்டு கிறிஸ்தவர்களுக்கு அறிவுரை கூறுகிறோம் என்ற பெயரில் ஒரு சில நபர்கள் ஒரு சில கருத்துக்களை தெரிவிப்பதும், இந்த இஸ்ரேல் ஈரான் விவகாரத்தை வைத்துக் கொண்டு லாஜிக்கே இல்லாமல் ஒரு சில காரியங்களை அவர்கள் கூறுவார்கள். இவை எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு சில உண்மைகளை அறிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். تصمیم گرفتن که انشاءالله یک جایزه ای رو در نظر بگیرن برای کسی که ترامپ یا نتانیاهو رو بکشه. جایزه اون فرد از طرف مردان و زنان ورامینی 100 کیلوگرم طلاست. 100 کیلوگرم طلاست. 100 کیلوگرم طلاست که این کار انشاءالله از مردم ورامین قرار شروع بشه. کار کاملا هم مردمی هست. این کار قرار از طرف مردم ورامین آغاز بشه و ما مطمئنیم این کار سراسری و کشوری خواهد شد و جایزه اون فرد به 1 تن طلا خواهد رسید. முதலாவதாக ஈரானில் நடைபெற்ற இந்த சம்பவம் நீங்க இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. அதாவது ஈரானில் அமைந்துள்ள வராமின் என்று சொல்லப்படுகிற இடத்தில் நடைபெற்ற ஒரு பேரணி, அதாவது அரசாங்கத்தின் சார்பாக நடைபெற்ற ஒரு பேரணி. இந்த பேரணியில் அங்குள்ள மக்கள் கலந்து கொள்கிறார்கள். அதாவது ஈரான் அரசாங்கத்தை ஆதரிக்கும் மக்கள், அந்த மதவெறி கொண்ட அந்த மக்கள் அங்கு கலந்து கொள்கிறார்கள். அங்கு கலந்து கொண்டு அந்த நபர் பேசும் வார்த்தைகளை கேட்கிறார்கள். அதாவது அரசாங்கத்தின் சார்பாக பேசும் அந்த நபர் அநேக காரியங்களை கூறுகிறார். ஆக்சுவலா இவர்கள் எல்லாம் பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, டெத் டு இஸ்ரேல், டெத் டு அமெரிக்கா, அதாவது அமெரிக்கா சாக வேண்டும், இஸ்ரேல் சாக வேண்டும். சாக வேண்டும் என்றால் அவர்கள் அழிய வேண்டும். இதுதான் இவர்களின் நோக்கம். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அவர்கள் அதுதான் போதித்து கொடுப்பார்கள். அவர்கள் வழிபடும் வழிபாட்டு ஸ்தலங்களில் கூட அவர்கள் செய்யும் கோஷங்கள், சாண்ட், இது எல்லாவற்றையும் நாம் பார்க்கும்போது அவர்கள் இதைத்தான் கற்பித்தும் கொடுப்பார்கள். அவர்களின் மனதில் இருக்கின்ற அந்த ஒரே ஒரு எண்ணம், அந்த மதவெறி எண்ணம் என்னவென்றால் இஸ்ரேல் அழிக்கப்பட வேண்டும், அமெரிக்கா அழிக்கப்பட வேண்டும். இதனைத்தான் இவர்கள் காலம் காலமாக சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். எவ்வளவு இவர்கள் சொன்னாலும் இவர்கள் தான் அழிந்து கொண்டு போகிறார்களே தவிர இஸ்ரேலும் அமெரிக்காவும் அங்கு இருந்தவாறு தான் இருக்கிறது. இந்நிலையில் தான் இந்த நபர் இந்த மேடையில் நின்று பேசும்போது இஸ்ரேல் பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் மற்றும் அமெரிக்காவின் அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை கொலை செய்யும் நபர்கள், இந்த நபர்களுக்கு 100 கிலோ தங்கம் வழங்கப்படும். ஒருவேளை அந்த தங்கம் 1000 கிலோ தங்கமாகவும் மாறலாம் என்று சொல்லி ஒரு அறிவிப்பை ஒன்று கொடுக்கிறார். இதனை கேட்டவுடன் அங்குள்ள அந்த மக்கள் மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பரித்து கொண்டாடுகிறார்கள். இந்த காணொலியை பார்க்கும்போது எனக்கு மிகப்பெரிய அளவில் சிரிப்பு வந்தது. ஏனென்றால் நான் சிறு வயது முதல் பார்த்து கொண்டு வருகிறேன். இந்த உலக அரசியல் ஒரு சில விஷயங்கள் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நாம் பார்க்கும் போதெல்லாம் இந்த ஈரானை சார்ந்தவர்கள், இந்த தீவிரவாதத்தை ஆதரிப்பவர்கள் ஒரே ஒரு விஷயம்தான் சொல்வார்கள், இஸ்ரேலை உலக வரைபடத்தில் இல்லாமல் நான் அழித்து விடுவேன்.
அமெரிக்காவை அழித்து விடுவேன், நான் அது செய்து விடுவேன், இது செய்து விடுவேன், இஸ்ரேல் இல்லாமல் ஆக்கப்படும், துடைத்து எரிந்து விடுவோம், எங்களின் இறைவனின் பெயரால் நாங்கள் இப்படி எல்லாம் செய்து முடித்து விடுவோம் என்று பல்வேறு வீரவசனங்களை இவர்கள் பேசுவதை பார்க்க முடியும். ஆனால் ஏதாவது ஒரு யுத்தங்களோ ஏதாவது ஒரு காரியங்கள் நடைபெறும் போது மிகப்பெரிய அளவில் அடி வாங்குவது இவர்கள் தான். நீங்க கூட சமீபத்துல அந்த பிப்ரவரி நடைபெற்ற அந்த இந்த அட்டாக்ல கூட பாத்தீங்கன்னா 40க்கும் மேற்பட்ட ஈரானியன் அபிஷியல்ஸ், ஹையர் அபிஷியல்ஸ் மரித்து போனார்கள். ஈரானின் உயர் அதிகாரிகள் இவர்கள் எல்லாருமே ஈரானின் முதுகெலும்பாக காணப்பட்டவர்கள். அதில் ஒருவர் தான் ஈரானின் சுப்ரீம் லீடரான அயத்துல்லா கமேனி, ஈரானின் உச்சபட்ச தலைவரான அயத்துல்லா கமேனி. அவரையே முடித்து விட்டார்கள். அவர் இதைத்தான் சொல்லிக் கொண்டு வந்தார். அவரின் கோஷமும் இதுவாகத்தான் இருந்தது, இஸ்ரேலை உலக வரைபடத்தில் இல்லாமல் அழிப்பது. இதற்காகத்தான் ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹவுத்திஸ் போன்ற தீவிரவாத அமைப்புகளை, பிராக்சி அமைப்புகளை ஏவிவிட்டு அவர்களுக்கு அனைத்து செலவுகளையும் செய்து மிடில் ஈஸ்டில் அவர்களை வளர்த்து விட்டதே இந்த அயத்துல்லா காமெனி தான். ஆனால் இப்போது பார்க்கும்போது அந்த அயத்துல்லா காமெனி உயிரோடு இல்லை. ஆனால் இவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்போது கூட ஈரான் மீடியாஸில் நீங்கள் பார்க்கும்போது நாங்கள் இந்த போரில் வென்று விட்டோம், நாங்கள் அது செய்து விட்டோம், இது செய்து விட்டோம் என்று பொய்யான கதைகளை அடித்து விட்டு அந்த மக்களை நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் யாருக்கும் ஆதரவு தெரிவிக்காமல் வெளியில் இருந்து இங்கு என்ன நடைபெறுகிறது, இந்த போர் சம்பந்தமான காரியங்களில் யாருக்கு வெற்றி கிடைக்கிறது என்று பார்த்தால் உங்களுக்கே புரிந்துவிடும் யார் இந்த போரில் முன்னணியில் இருக்கிறார் என்று. ஆனால் இவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர்களின் நோக்கம், இவர்களின் எண்ணம் எல்லாமே இஸ்ரேலை அழிக்க வேண்டும். இவர்கள் இஸ்ரேல் பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாகுவை கொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்றால் இவர்களின் நோக்கம் இஸ்ரேலை அழிக்க வேண்டும். இவர்கள் அதுதான் சொல்வார்கள். இப்போது அவர் அங்கு பிரதமராக இருந்து கொண்டு அநேக காரியங்களை செய்கின்ற காரணத்தினால் அவரையும் கொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். இஸ்ரேலும் அமெரிக்காவும் நினைத்திருந்தார்கள் என்றால் இன்றைக்கு மிடில் ஈஸ்ட்ல ஈரான் என்று சொல்லப்படுகிற ஒரு நாடே இருந்திருக்காது. அங்கு மிகப்பெரிய அளவில் மக்கள் வாழ்கிறார்கள். மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்றுதான் அவர்கள் பார்த்து பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப்புமே அவர்கள் எடுக்கிறார்கள். நாமுமே அமெரிக்காவின் ஒரு சில நிலைப்பாடுகளை நாம் ஆதரிப்பதில்லை. ஏனென்றால் ட்ரம்ப் அவர்கள் சில காரியங்கள் மாற்றி மாற்றி பேசிக்கொண்டே இருப்பார். சமீபத்தில் நடைபெற்ற அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் அந்த விவகாரங்களில் கூட மிகப்பெரிய அளவில் மாற்றி மாற்றி அவர் பேசிக்கொண்டே வந்தார். சரி, அவற்றை ஓரமாக வைத்து விடுவோம். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்களா? இஸ்ரேல் பிரதமர், அமெரிக்க அதிபர் இவர்களை கொன்றால் 100 கிலோ தங்கம். இவ்வாறு ஒரு நாட்டை அழிப்போம், ஒரு நாட்டின் அதிபரை கொல்லுவோம் என்று சொல்லும் போது அந்த நாட்டை சார்ந்தவர்கள் சும்மா இருப்பார்களா? இதனை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தங்கள் நாட்டை டிஃபென்ஸ் செய்ய வேண்டும் என்றால் பாதுகாப்பின் கருதி பல்வேறு விஷயங்களை இஸ்ரேலும் அமெரிக்காவும் முன்னெடுக்கிறார்கள். இதுதான் உண்மை. நீங்கள் கூட நினைக்கலாம், இந்த பேரணியில் இவ்வளவு நபர்கள் கூடியிருக்கிறார்களே, அப்போ ஈரானில் அங்குள்ள மக்கள் அந்த ஆட்சியை ஆதரிக்கிறார்களே என்று நீங்கள் கேட்கலாம். இதே அயத்துல்லா கமேனி உயிரிழந்த போது இதே ஈரானுக்குள் பட்டாசு வெடித்து கொண்டாடின மக்களும் இருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு மாதத்திற்கு முன்பாக பிப்ரவரியில் இவர் கொல்லப்படுகிறார். ஜனவரியில் இவரை எதிர்த்து போராடின கிட்டத்தட்ட 36,000 மக்களை கொன்று குவித்தார் அபிஷியல் ரிப்போர்ட்டின் படி. ஆனால் அநேக பேர் என்ன சொல்வார்கள் என்றால் 1,00,000க்கும் கிட்ட மக்களை அவர்கள் கொண்டு விட்டார்கள், அந்த IRGC என்ற தீவிரவாத அமைப்பை வைத்து கொன்றார்கள் என்று. ஆகவே இவர் இறக்கும் போது இதே ஈரானுக்குள் ஒரு கூட்ட மக்கள் கொண்டாடினார்கள். அது மட்டுமல்லாமல் இவர்கள் மதத்தை சார்ந்த மக்களை பல்வேறு நாடுகளில் பட்டாசு வெடித்து கொண்டாடினார்கள். இதே ஈரானில் இருந்து 1979ற்கு பிற்பாடு வெளியேற்றப்பட்ட மக்கள், எப்போது அங்க இஸ்லாமிக் ரெவல்யூஷன் வந்ததோ அதன் பிற்பாடு அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் எல்லாரையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வீதிகளில் வந்து பட்டாசு வெடித்து மற்ற மக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினார்கள். அங்கு கொடுமைகளை அனுபவித்த மக்களுக்கு தெரியும் இவர் யார் என்று. ஆனால் இந்த மதவெறியில் ஊறிப்போன நபர்கள் மட்டும்தான் இவர்களை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க கூட நினைக்கலாம், நீங்க எப்பவுமே ஒரு சார்பாக பேசுகிறீர்கள். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து நடத்திய தாக்குதலில் ஈரானில் உள்ள குழந்தைகள் கொல்லப்பட்டார்களே, காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குழந்தைகள் கொல்லப்பட்டார்களே என்று கூட நீங்கள் அநேக கேள்விகளை கேட்கலாம். ஈரானில் இதே குழந்தைகள் படித்து வரக்கூடிய அந்த பள்ளிக்கூடங்களை IRGC என்ற அந்த ராணுவம் தங்களின் பேஸாக உபயோகித்தார்கள். தற்போது கூட இஸ்ரேல் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள். அந்த வீடியோவை நான் இப்போது வெளியிடுகிறேன். அந்த வீடியோவில் காசாவில் ஒரு மருத்துவமனை இருக்கிறது. இந்த மருத்துவமனைக்கு அடியில் ஒரு டனல் காணப்படுகிறது. அந்த டனலுக்குள்ளாக இந்த தீவிரவாதிகள் மிகப்பெரிய அளவில் தங்களுடைய கூடாரத்தை அமைத்து வைத்துள்ளார்கள். அந்த வீடியோவை இப்போது பாருங்கள். அதன் பின்பாடு ஒரு சில மிக முக்கியமான காரியங்களை நாம் பார்க்கலாம்.
வீடியோவை பார்த்தீங்களா? இதுதான் போராளி குழு என்று சொல்லி உலகை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய தீவிரவாத கூட்டத்தின் நிலைப்பாடு. இவர்கள் லெபனானில் வீடுகளின் அடியில் இருந்து செயல்படுகிறார்கள். காசாவில் பள்ளிக்கூடங்கள் மருத்துவமனைக்கு அடியில் இருந்து செயல்படுகிறார்கள். ஈரானில் இந்த IRGC என்ற அந்த தீவிரவாத அமைப்பு ஸ்கூல்களில் இருந்து, பிள்ளைகளின் ஸ்கூல்களில் இருந்து செயல்படுகிறார்கள். அங்கிருந்து கொண்டு இஸ்ரேலுக்கு எதிராக தங்களின் தாக்குதலை அவர்கள் நடத்துகிறார்கள். அப்போது அங்கு தீவிரவாதிகளை குறிவைத்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணும்போது அங்குள்ள மக்களும் அங்குள்ள குழந்தைகளும் கூட ஒரு சில சமயங்களில் பாதிக்கப்படுகிறார்கள். அங்குள்ள மக்கள் இறப்பது, குழந்தைகள் இறப்பதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த தீவிரவாத அமைப்புகள் அந்த மக்களை மனித கேடயங்களாக யூசிங் அஸ் ஏ ஹியூமன் ஷீல்டுகளாக அங்குள்ள மக்களை பயன்படுத்தி கொண்டு அனுதாபங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பார்த்தீங்களா? இஸ்ரேல் குழந்தைகளை கொன்று விட்டார்கள், இஸ்ரேல் அப்பாவி மக்களை கொன்று விட்டார்கள் என்று கூறுவார்கள். ஆனால் இவர்கள் அந்த குழந்தைகளும் அப்பாவி மக்களும் இருக்கின்ற பகுதியை மனித கேடயங்களாக வைத்து யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்பதை வெளியே சொல்ல மாட்டார்கள். இவ்வாறு பேசுகிற இவர்கள் அக்டோபர் 7 இஸ்ரேலுக்குள்ளாக நுழைந்து 1200 அப்பாவி மக்களை கொன்று குவித்து காசாவிற்கு நன்மை செய்த மக்களையும் எரித்து படுகொலை செய்து இவ்வளவு பெரிய கொடூரங்களை செய்து 200க்கும் மேற்பட்ட மக்களை பிணை கைதிகளாக பிடித்து கொண்ட அந்த செய்திகளை எல்லாம் இவர்கள் சொல்லவே மாட்டார்கள். நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்து கொண்டும் இலுமினாட்டி கதைகள் பேசிவிட்டு 1 மணிக்கூருக்கு மேலாக இருந்து கொண்டு வீடியோ போடுவார்கள். ஒரு சில நபர்கள் ஒரு சில மதம் சார்ந்த யூடியூப் சேனல்களில் இருந்து கொண்டும் கிறிஸ்தவர்களுக்கு அறிவுரை கூறி கொண்டிருப்பார்கள். லாஜிக்கே இல்லாமல் உளறி கொண்டிருப்பார்கள். இவர்கள் என்ன கூறுவார்கள் என்றால், ஈரான் அணு ஆயுதத்தை தயாரித்தால் இஸ்ரேலுக்கு என்ன பிரச்சனை, அவங்க நாட்டுல அவங்க அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இதே இவர்கள் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் வரும்போது என்ன கூறுவார்கள் என்றால், உக்ரைன் எதற்காக நாட்டோவில் இணைய வேண்டும், நாட்டோ நாடுகளுடன் உக்ரைன் எதற்காக இணைய வேண்டும், அவ்வாறு உக்ரைன் இணைந்தார்கள் என்றால் அது ரஷ்யாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருக்கும், உக்ரைன் செய்வது மிகப்பெரிய தவறு, ஒரு அன்னை நாடாக இருந்து கொண்டு உக்ரைன் இப்படி செய்யலாமா என்று வாய்க்கிலேயே பேசுவார்கள். உக்ரைன் நாட்டோவுடன் இணைந்தால் ரஷ்யாவுக்கு என்ன பிரச்சனை, ரஷ்யா அவர்கள் வேலையை பார்த்து கொண்டிருக்க வேண்டியதானே, அவர்கள் நாட்டை சார்ந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, இதில் ரஷ்யா எதற்காக மூக்கை நுழைக்கிறார்கள் என்று இவர்கள் பேசவே மாட்டார்கள். உக்ரைன் ரஷ்யா விவகாரத்தில் உக்ரைனுக்கு எதிரான கருத்துக்களை தான் அள்ளி வீசிக்கொண்டே இருப்பார்கள். உக்ரைன் இப்படி செய்திருக்க கூடாது, ரஷ்யாவின் பாதுகாப்பிற்கு இது அச்சமாக இருக்கிறது என்று பேசும் இதே நபர்கள் அப்படியே மிடில் ஈஸ்ட் பக்கம் வந்தால் அப்படியே தங்களுடைய லாஜிக்கை திருப்பி வைத்து விடுவார்கள். ஈரான் தானே அணு ஆயுதத்தை செய்கிறார்கள், இஸ்ரேலுக்கு என்ன என்று கேள்வி எழுப்புவார்கள். ஆனால் உக்ரைன் தானே நாட்டோவுடன் சைன் பண்ணுகிறார்கள், ரஷ்யாவுக்கு என்ன என்ற கேள்வியை எழுப்ப மாட்டார்கள். இந்த 2 டிஃபரன்ஸை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். எங்கு ஆண்டு காலமாக மிடில் ஈஸ்ட் பகுதியில் இஸ்ரேலை அழிப்போம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு கும்பல் இருக்கிறது. இந்த கும்பலிடமிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக இஸ்ரேல் போராடுகிறது. ஒருவேளை ஈரான் அணு ஆயுதத்தை என்ரிச் பண்ணி அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள் என்றால், முழுமையடைய செய்தார்கள் என்றால் அது இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு தான் பிரச்சனை. ஏனென்றால் நாங்கள் இஸ்ரேலை அழிப்போம் என்று இப்போது வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறது ஈரான். ஆகவே இஸ்ரேலின் பாதுகாப்பை முன்னிறுத்தி இஸ்ரேல் பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள். தங்கள் நாட்டை பாதுகாக்க அவர்கள் எந்த எல்லைக்கும் செல்வார்கள். ஆனால் இங்கு ஈரான் அணு ஆயுதம் தயாரித்தால் இஸ்ரேலுக்கு என்ன என்று கேள்வி எழுப்பும் இதே நபர்கள் உக்ரைன் நாட்டோ நாடுகளிடம் சைன் பண்ணால் ரஷ்யாவுக்கு என்ன என்ற அந்த கேள்வி எழுப்பவே மாட்டார்கள். இங்கு ரஷ்யாவின் பாதுகாப்பிற்காக கவலைப்படும் இதே நபர்கள் இங்கு இஸ்ரேலின் பாதுகாப்பிற்காக கவலைப்படவே மாட்டார்கள். இதிலிருந்தே புரிந்து கொள்ள வேண்டும். இங்கிருந்து கொண்டு நான் நடுநிலையாக பேசுகிறேன், வரலாற்றை பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு பல்வேறு கதைகளை அவிழ்த்துவிட்டு ஒரு சில மதத்திற்கு சார்பாக இருந்து கருத்துக்களை தெரிவித்துவிட்டு அங்கிருந்து கொண்டும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான அவதூறுகளையும் கிறிஸ்தவர்களுக்கு அறிவுரைகளையும் ஒரு சில நபர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இலுமினாட்டி கதைகளையும் பேசி மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கருத்துக்களை நீங்கள் பார்க்கும்போது இந்த ஒரு கேள்வியை எழுப்பினாலே உங்களுக்கு இவர்கள் எப்பேற்பட்ட பொய்யர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் இதே தீவிரவாத நம்பிக்கையுடன் தான் இவர்கள் நைஜீரியாவிலேயும் கிறிஸ்தவர்களை கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எதிராக இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் ஒரு சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள். அங்குள்ள ஒரு சில தீவிரவாதிகளையும் அவர்கள் அழித்தார்கள். ஆனால் நைஜீரியாவில் இந்த அளவிற்கு மதத்தின் பெயரால் தீவிரவாதிகளால் கிறிஸ்தவர்கள்
தினம்தோறும் படுகொலை செய்கிறார்கள். அதனை பற்றி இந்த நபர்கள் வாயை திறக்க மாட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் ஒரு மதத்தை சார்ந்துதான் கருத்துக்களையும் வெளியிடுவார்கள். இவை எல்லாவற்றையும் நாம் எதற்காக சொல்கிறோம் என்றால் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நபர்கள் போலி முகத்திரைகளோடு கூட நடுநிலையாளர்கள், நாங்கள் உண்மைகளை வெளிக்கொண்டு வருகிறோம் என்று சொல்லி பொய்களை பரப்புகிறவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களே சற்று யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோவில் கூட நாங்கள் அமெரிக்க அதிபரை கொல்லுவோம், இஸ்ரேல் அதிபரை கொல்லுவோம் என்று சொல்லும் போது தங்கள் நாட்டின் பாதுகாப்பை கருதி அந்த நாடுகள் பார்த்து கொண்டு சும்மா இருப்பார்களா, இருக்க மாட்டார்களா? நீங்களே யோசித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட இவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ், இவர்கள் 2022 நாங்கள் ட்ரம்பை கொல்வோம் என்று சொன்னது, இஸ்ரேலை உலக வரைபடத்தில் இல்லாமல் நாங்கள் அழிப்போம் என்று சொல்லி இவர்கள் செய்யும் காரியங்கள், தீவிரவாத அமைப்புகளை வைத்திருக்கிறார்கள். இவை எல்லாம் இருக்கும்போது இந்த இரண்டு நாடுகளும் தங்களின் பாதுகாப்பை கருதி பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள். அவ்வாறுதான் தற்போது ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேக மக்கள் உண்மைகளை பார்த்து தெரிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.